இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிறுமட்டி, இப்ப நீ யாருக்கு இட்லி எடுத்துட்டு போற? அக்காக்கு. அக்காவுக்கா? நான் தான் அப்பவே சிக்னல் கொடுத்தல, அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு போற? சிக்னலா? உங்க சிக்னல் எனக்கு எதுவுமே புரியலையே. டீடைலா சொன்னாதானே புரியும். டீடைலா சொல்றதுக்கு பேரு சிக்னல் கிடையாது. இங்க பாரு, நான் என்ன சொன்னேன்னா, நீ ரேவதிக்கு இட்லி எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்காத, சரியா? ஏன் மாமா? இதெல்லாம் செய்யறதுக்கு தான் சகல இருக்காருல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவரு செஞ்சாதான் அவங்களுக்குள்ள ஒரு அன்பு, பாசம், அக்கறைன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அத நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற ஸ்மால் கேர்ள். இப்ப புரியுது மாமா. இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. பண்ணு பண்ணு. வெரி குட். பாத்து பாத்து. எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, அதனால நீங்களே அக்காக்கு ஊட்டி விட்டுருங்க. என்ன குடிங்க குடிங்க. ரோஹிணி, இத ரேவதி கொஞ்சம் ஊட்டி விட்டுறியா? ரோகிணி, ரோகிணி. அவரே போய் ஊட்டுட்டோம், நீங்க இருந்து உள்ள போயிடு. ஓகே? இல்ல, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்களே போய் ஊட்டி விட்டுருங்களேன். என் தங்கம் அசத்திரியே. நானா? ஆமாங்க, அப்ப உங்க பொண்டாட்டி தானே, நீங்க ஊட்டி விட்டா என்ன? என்ன சகல, இட்லி யாருக்கு? ரேவதிக்கு தானே? ஆமா. அப்புறம் ஏன்பா இங்க நிக்கிற? போய் குடுக்க வேண்டியதானே? இங்க பார்ப்பா, இந்த மாதிரி நேரத்துல தான் பொண்டாட்டிக்கு புருஷங்கார பணிவிட செய்யணும். நீதான்ப்பா ஊட்டி விடணும். போப்பா போ. என்ன ஏன்பா பாத்துக்கிட்டு இருக்க? போய் ரேவதிய பார்த்து ஊட்டி விடுப்பா. போய் கவனிச்சுக்க. இப்பதான் புரியுது ஏன் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் உங்களோட வேலையா? என்ன சகல, இது எதுவுமே இந்த மயில் வாகனத்தோட வேலை இல்ல, எல்லாம் அந்த மயில் வாகனத்தோட வேலை. அவருதான் ரேவதி கையில அடிப்படை வச்சு வெளிநாட்டுக்கு போக விடாம தடுத்து, இப்ப உன்னையும் ரேவதிக்கு சாப்பாடு ஊட்டி விடுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. இது எல்லாமே அந்த முருகனுடைய பிளான்பா, அந்த முருகனுடைய பிளான். அதை நீ மதிக்கணும்பா. அதனால நீ இப்ப என்ன பண்ற? நீ போய் புருஷனா உன் டியூட்டியை செய், நான் போய் புருஷனா ஏன் டியூட்டியை செய்யறேன். பட்டா ஆமா இலிரகே. சினிமா துறைக்கு போனீங்கன்னா பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இப்ப கூட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் திலீப் குமார் ராமநாதபுரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. ஹோட்டல் ஸ்டுதி இன்டர்நேஷனல்ல தான் ஸ்டே பண்ணிருக்காரு. நான் கூட அவரை ஹோட்டல்ல போய் மீட் பண்ணேன். இப்ப அவர் நியூ வாய்ஸ சினிமாவில் அறிமுகப்படுத்த ஆர்வமா இருக்கிறதா சொன்னாரு. நான் கூட காலேஜ் காம்படிஷன்ல நீங்க பாடின வீடியோவை அவர்கிட்ட காட்டினேன். அவர் பாட்டை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு குரலை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. உங்க பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு நிச்சயமா ஸ்ரேயா கோஷல் மாதிரி, சித்ரா அம்மா மாதிரி, ஜானகி அம்மா மாதிரி வருவான்னு சந்தோஷப்பட்டாரு. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இப்படி சொல்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நீ பாடக்கூடாது. மீறி பாடுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ஏதோ நினைப்புல இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்னும் இல்ல. நீங்க உடனே அவரை மீட் பண்ணுங்க, அப்புறம் உங்க லைஃப் வேற மாதிரி ஆயிடும். இல்லங்க, இப்ப வேண்டாம். என் அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். இன்னொரு தடவை பாத்துக்கலாம்.
திலீப் குமார் மியூசிக்ல பெரிய ஜீனியஸ். அவரை மீட் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவரே உங்க வாய்ஸ் பிடிச்சிருக்கு, வந்து பார்க்க சொல்லிருக்காரு. இந்த கோல்டன் சான்ஸ மிஸ் பண்றாதீங்க. என்னங்க விசிட்டிங் கார்டு. எதுக்கும் நான் உங்களுக்கு ஈவினிங் ஃபோன் பண்றேன். உங்க டேலண்ட எப்படியாவது வெளி உலகத்துக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் மியூசிக்ல ஒரே ஒரு பாட்டு பாடினீங்கன்னா ஃபேமஸ் ஆயிடலாம். அப்புறம் பாட வேணான்னு சொன்ன உங்க அம்மாவே நல்லா பாராட்டி நிறைய பாடுன்னு சொல்லுவாங்க. சொசைட்டில இவ ஏன் பொண்ணுதான்னு பெருமையா சொல்லுவாங்க. நீங்க இப்பவே எந்த முடிவுக்கு வர வேண்டாம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் வரேன். அந்த பொண்ணு என்னமா சொன்னா? நான் எப்படி பேசி பார்த்தாலும் அவ்வளவு சீக்கிரம் மசிய மாட்டேங்கிறா. மசிய மாட்டேங்கிறா? மியூசிக் டைரக்டர் திலீப் குமார் பேரை சொன்னா உடனே ஹோட்டலுக்கு வருவான்னு நினைச்சா அதுக்கும் ஒத்துக்கல. கடைசியா அவ என்னதான் சொன்னா? அந்த பொண்ணு மனச எவ்வளவு கரைக்க முடியுமோ கரைச்சிருக்கேன். கண்டிப்பா ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஒரு தடவை ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்கேன். இத பாருமா, நீ அந்த பொண்ணுகிட்ட இப்படியே தொடர்ந்து பேசிட்டே இரு. நாளைக்கு காலையில அவ ஹோட்டலுக்கு வர்றதுக்கு சம்மதிக்கணும். அது உன் வேலை. ஒரு நிமிஷம். இந்தா புடி, இதை வச்சுக்க. இந்த வேலையை கண்டிப்பா நீ செஞ்சு முடிக்கணும். கண்டிப்பா செய்வாங்க. நாளைக்கு காலையில சுவாதி ஹோட்டலுக்கு வருவா. அதுக்கு நான் பொறுப்பு. சூப்பர்மா. சித்தப்பா, நீங்க அந்த சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக பெருசா பிளான் போடுறீங்கன்னு தெரியுது. ஆனா என்னன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. அவனே, இது 5 வருஷமா உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புடா. என்ன பொம்பளை பொறுக்கின்னு முத்தர குத்தி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சாலே அந்த சாமுண்டீஸ்வரி. அவளுக்கு சித்தப்பா யாருன்னு காட்ட வேண்டாம். அவ குடும்பத்தை அவ மகளை வச்சு அசிங்கப்படுத்த போறான்டா. அந்த பொண்ணுக்கு பாட்டுனா வீக்னஸ்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ மட்டும் நாளைக்கு ஹோட்டலுக்கு வர்றேன்னு ஒத்துக்கிட்டா. ஒத்துக்கிட்டா என்ன பண்ண போறீங்க? அத நாளைக்கு காலையில சொல்றேன் அவனே. சாமுண்டீஸ்வரி, விட மாட்டேன்டி. சிஸ்டர், எனக்கு ஊசி வேண்டாம். மேடம் ஒண்ணும் வலிக்காது வேண்டாம், மேடம். எனக்கு பயமா இருக்கு. போட்டுக்கோங்க மேடம், பயப்படாதீங்க. சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். போட்டுக்கோங்க. நீங்க வேணா சார் கையை பிடிச்சுக்கோங்க, அப்ப பயம் இல்லாம இருக்கலாம். கொஞ்சம் வா.